समय को मन में रखते हुए मैं एक छोटा सा संदेश जो आपके जीवन में लाभदायक हो सकता है बांटने के लिए चाहता हूं. நான் காலத்தை மனதில் வைத்தவனாக ஒரு சிறிய பிரசங்கத்தை உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்படியாக பேச விரும்புகிறேன். हम सब कोई एक मदद को किसी से इंतजार करते हैं. நாம் எல்லோருமே ஒரு விதமான உதவியை பிறரிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறோம். भले उनसे बहुत बड़ा काम हो ना हो, हम किसी को साथ रखने के लिए चाहते हैं. ஒருவேளை அவர்கள் மூலமாக ஒரு பெரிய வேலை நமக்கு ஆயிரும் என்பதுக்காக அல்ல, ஆனால் யாரோ ஒருவரை நாம் நம்முடைய பக்கத்திலே உதவியாளராக வைக்கிறோம். जो हमें समझ सकें, நம்மை அவர்கள் புரியத்தக்கதாக, जो हमारे बातों में साथ दे सकें, நம்முடைய காரியங்களிலே அவர் ஒத்துழைக்கத்தக்கதாக. उस प्रकार के समय में हमारी ताक कहां पर जाता है करके मैं आज आपके सामने रखने के लिए चाहता हूं. அந்த காலகட்டத்திலே நம்முடைய பார்வை அல்லது நம்முடைய நோக்கி பார்க்கிறது எதுவரைக்கும் போகிறது என்று காண்பிக்க விரும்புகிறேன். लुकिंग अनटू हेल्प, हमारे मदद के लिए हम किसके ओर ताकते हैं. நம்முடைய உதவிக்காக யாரை நோக்கி பார்க்கிறோம்? मैं फिर आपसे कहने के लिए चाहता हूं, திரும்ப உங்களிடத்தில் சொல்ல விரும்புகிறேன். समय को मन में रखते हुए मैं 4 घटनाओं को आपके सामने रखूंगा. காலத்தில் மனதை கொண்டவனாக 4 சம்பவங்களை பேசுவேன். सारी बातों को विस्तारण रूप में मैं नहीं प्रचार करने जा रहा हूं, எல்லாவற்றையும் விஸ்தாரமாய் நான் பிரசங்கிக்க போவதில்லை. परंतु मैं आपको याद दिलाने के लिए चाहता हूं ताकि उसके आधार पर आप ये सप्ताह भर सोच सकें और अध्ययन कर सकें, अपने जीवन में लाभ उठा सकें. நான் வெறுமனே ஞாபகமூட்ட விரும்புகிறேன். அதன் அடிப்படையிலே நீங்கள் இந்த வாரம் முழுவதும் அதையே யோசித்து அதையே தியானித்து அதன் அடிப்படையிலே உங்களுடைய வாழ்க்கையை அமைக்கத்தக்கதாக. शायद इन बातों को आप जानते होंगे, ஒருவேளை இந்த காரியங்களை முன்னமே நீங்கள் அறிந்திருக்கலாம். तभी एक नए दृष्टिकोण में मैं आपके सामने रखने के लिए चाहता हूं. ஆனாலும் ஒரு புது கண்ணோட்டத்திலே இவைகளை குறித்து பேச விரும்புகிறேன். इसके द्वारा परमेश्वर आपसे बर्ताव करने पाए. இதன் மூலமாக தேவன் உங்களோடு கூட ஈடுபடுவாராக. पहले मेरे साथ खोलिएगा, முதலாவது என்னோடு திறவுங்கள். न्यायों की किताब उसका 4 अध्याय को देखेंगे. நியாயாதிபதிகளின் புத்தகம் அதனுடைய 4வது அதிகாரம். यहां पर मैं उसकी भूमिका के रूप में 1-2 बात को कह के मैं विषय में चले आऊंगा. நான் இங்கே முன்னுரையாக ஒரு காரியத்தை சொல்லிவிட்டு செய்திக்குள்ளே வருகிறேன். इजरायली लोग मिस्र देश में से निकल के जंगल को पार करके कानान में आके बसे थे. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்ட பின்பு வனாந்தர மார்க்கமாய் போய் அவர்கள் கானானுக்கு வந்து தங்கி இருக்கிறார்கள். जरूर मिस्र देश में गुलाम थे, உண்மைதான், எகிப்திலே அவர்கள் அடிமைகளாய் இருந்தார்கள். आजादी के साथ रहने के लिए परमेश्वर ने उनको यहाँ पर लाया था, விடுதலையோடு சுதந்திரமாய் இருக்கும்படியாக தேவன் இங்கே அவர்களை கொண்டு வந்திருந்தார். लेकिन उनके कामों में, उनके विचारों में त्रुटियां होने के चलते परमेश्वर ने वहां के लोगों के हाथ में इनका हवाले में कर दिया था. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே கிரியைகளிலும் பேச்சிலும் பலவிதமான குறைகளும் முரண்பாடுகளும் இருந்தபடியினாலே அங்கே காணப்பட்ட ஜாதிகளினுடைய கரங்களிலே இஸ்ரவேல் ஜனத்தை தேவன் ஒப்பு கொடுத்தார். भिन्न भिन्न जातियां वहां पाई जाती थी. பல்வேறு ஜாதிகள் அங்கே காணப்பட்டன. कानानी लोग पाए जाते थे, கானானியர் இருந்தார்கள், मिदान लोग पाए जाते थे, மீதியானியர்கள் இருந்தார்கள், फिलिस्ती लोग पाए जाते थे, பெலிஸ்தியர்கள் இருந்தார்கள், और अरामिक लोग पाए जाते थे. இன்னும் அரமிக் லோக் என்று சொல்லி இருந்தார்கள். इस प्रकार अनेक जातियां वहां पहले पाई जाती थी, आसपास में और वहां भीतर भी. அங்கே பாக்கோம் என்று சொன்னால் அங்கே பக்கத்திலேயும் கூட உள்ளேயும் கூட இஸ்ரவேல் ஜனங்கள் பக்கத்திலே இப்படிப்பட்ட ஜாதிகள். उनके हाथ में परमेश्वर ने उनको सौंप दिया था. அவர்களுடைய கரங்களிலே தேவன் இஸ்ரவேல் ஜனத்தை ஒப்பு கொடுத்து விட்டார். उसी प्रकार की अवस्था में 20 साल तक कानानियों के हाथ में परमेश्वर ने अपने लोगों को सौंप दिया था. இப்படிப்பட்ட காலகட்டத்தில் 20 ஆண்டுகள் வரைக்கும் தேவனாய கர்த்தர் கானானருடைய கரங்களிலே இஸ்ரவேல் ஜனத்தை ஒப்பு கொடுத்து விட்டார். जब कभी ऐसी हवेले में जब प्रभु लोगों को सौंप देता, वे चिल्लाते थे, परमेश्वर ने उनके ऊपर दया करके उनके बीच में उद्धार के लिए, छुटकारा के लिए उपाय किया. எப்பொழுதெல்லாம் இந்த ஜனம் அந்த
பிறருடைய கரங்களிலே தவித்ததோ வேதனைக்குள்ளாயிற்றோ அந்த ஜனமெல்லாம் தேவனை நோக்கி கூப்பிட்டது. அவர்கள் கூப்பிட்ட உடனே கூக்குரலை கேட்டு தேவன் அவர்களை விடுவித்திருந்தார். उस प्रकार की अवस्था में परमेश्वर ने अपने लोगों में से कुछ लोगों को उठाया. அப்படிப்பட்ட அந்த காலகட்டத்திலே தன்னுடைய ஜனங்களில் இருந்தே தேவன் சிலரை எழுப்பினார். विनी की बातों को हम न्यायों की किताब में पढ़ते हैं. அந்த காரியங்களை அவர்களை குறித்ததான விஷயங்களை தான் நாம் நியாயாதிபதிகளில் வாசிக்கிறோம். अनेक लोगों को लगभग 13 लोगों को परमेश्वर ने समय समय पर उठाया था. அநேகரை தேவன் 13 பேரை காலம் காலமாய் அவர் அங்கே எழுப்பி வருகிறார். उसमें उठाया हुआ एक व्यक्ति का नाम बाराक. அதுல எழுப்பப்பட்ட மனிதர்களில் ஒருவனுடைய பெயர் பாராக் என்பது. लेकिन बाराक लोगों को छुड़ाने के लिए ठहराया हुआ व्यक्ति होने के बाद भी இந்த பாராக் என்பவன் ஜனங்களை விடுவிப்பதற்கு அழைப்பு பெற்ற பின்பும் கூட वहां एक बहन को महिला को परमेश्वर ने इस्तेमाल किया. அங்கே ஒரு சகோதரி அல்லது ஒரு ஸ்திரியை தேவன் பயன்படுத்தினார். उसके ऊपर परमेश्वर का अभिषेक रहने के चलते அவள் மேலே தேவனுடைய அபிஷேகம் இருந்ததினாலே वो भविष्यवाणी भी करती थी. அவள் தீர்க்க தரிசனமும் உரைத்து வந்தாள். इसलिए इन सारे लोगों का न्याय करने के लिए परमेश्वर ने उसको ऊपर स्थान दिया. ஆகையினாலே இந்த எல்லா ஜனத்தையும் நியாயம் விசாரிக்கும்படியான காரியத்திலே அவளை தூக்கி தேவன் உயர் ஸ்தானத்தில் வைத்தார். उसकी प्रोफेसी लोगों को अगुवाई करने के लिए ताकत देता था. அவள் கூறி வந்த தீர்க்க தரிசனம் ஜனங்களை வழிநடத்துவதற்கு வல்லமை பெற்றிருந்தது. इन सारी बातों को शायद आप में से बहुत लोग जानते होंगे. இந்த எல்லா காரியங்களிலேயும் ஒருவேளை உங்களில் अनेகர் தெரிந்திருக்கலாம். उस समय की बातों में से एक को मैं आपके सामने रखने के लिए चाहता हूं. அந்த காலகட்டத்தில் காணப்பட்ட ஒருவரை குறித்து உங்களிடத்தில் பேசட்டும். न्यायों की किताब उसका 4 अध्याय. நியாயாதிபதிகள் 4வது அத்தியாயம். अब वो यहाँ बाराक को देख के एक बात कह रही है. அவள் இங்கே பாராக்கை பார்த்து ஒரு காரியத்தை சொல்லுகிறாள். 6 और 7 पद को देखेंगे. 6, 7 வசனங்களை பாருங்கள். न्यायों की किताब 4 अध्याय 6 और 7 पद को देखेंगे. நியாயாதிபதிகள் 4வது அதிகாரம் 6, 7 வசனங்கள். परमेश्वर ने अबीनोआम के पुत्र बाराक को केदेश नप्थली में से बुलाकर कहा, क्या दबोरा ने कहा, क्या इज़राइल के परमेश्वर यहोवा ने ये आज्ञा न दी कि तू जाकर ताबोर पहाड़ पर चढ़ और नप्थलियों और जबूलियों में के 10,000 पुरुषों को संग ले जाए. தெபோராள் நப்தலியில் உள்ள கேதேசில் இருக்கிற அபினோகாமின் குமாரன் பாராக்கை வரவழைத்து, நீ நப்தலி புத்திரரிலும் செபுலோன் புத்திரரிலும் 10,000 பேரை கூட்டிக் கொண்டு தாபோர் மலைக்கு போக கடவா என்றும், तब मैं याबीन के सेनापति सिसरा के रथों भीड़ भाड़ समेत किशोन नदी तक तेरी ओर खींच ले आऊंगा और उसको तेरे हाथ में कर दूंगा. நான் யாபீனின் சேனாபதியாகிய சிசேராவையும் அவன் ரதங்களையும் அவன் சேனையையும் கீசோன் பள்ளத்தாக்கிலே உன்னிடத்திற்கு வர இழுத்து அவனை உன் கையில் ஒப்புக் கொடுப்பேன் என்றும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிடவில்லையா என்றாள். देबोरा यहाँ बाराक को बुला के परमेश्वर की मनसा को प्रकट कर रही है. இங்கே தெபோராள் பாராக்கை வரவழைத்து தேவனுடைய திட்டத்தை சொல்லுகிறாள். 10,000 लोगों को ले जाके जो इनको गुलामी में रखा है उनके ऊपर चढ़ाई करने के लिए कह रही है. அதாவது 10,000 பேரை வைத்து அங்கே அடிமைத்தனத்துக்குள் உள்ளாக்கி இருக்கிற அவர்கள் மேலே நீர் விரோதமாய் போம் என்று சொல்லுகிறாள். परमेश्वर ने अपने मनसा को भी प्रकट किया, मैं उनको खींच के तुम्हारे पास लाऊंगा. தேவன் தன்னுடைய திட்டத்தையும் வெளிப்படுத்தினார். நான் அவர்களை இழுத்து உன்னிடத்திலே வரவழைப்பேன், उनको तेरे हाथ में सौंप दूंगा, அவர்களை உன்னுடைய கரத்திலே ஒப்பு கொடுப்பேன். परमेश्वर ने साफ तरीका से रणनीति के साथ जगह को बतला के किस प्रकार लड़ना सारी बातों को दे दिया है. தேவனாய கர்த்தர் மிக தெளிவாக அந்த வழிமுறைகளோடு கூட எவ்வாறு போரிட வேண்டும் என்று சொல்லி தெளிவாய் சொல்லிவிட்டார். किस जगह में लड़ाई के लिए जाना है, எந்த இடத்திற்கு போக வேண்டும்,
वहां पर परमेश्वर खुद शत्रु को खींच के ले आएगा அந்த இடத்திலே சத்துருவை தேவனே இழுத்து கொண்டு வருவார். और उसका नतीजा क्या होगा उसको भी प्रभु बतला दिया है. அதனுடைய விளைவு என்னவாகும் என்பதையும் தேவன் சொல்லி இருக்கிறார். कौन कौन गोत्र से लोगों को कितने लोगों को ले जाना इसको भी बतला दिया. எந்த கோத்திரங்களில் இருந்து எத்தனை பேரை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதையும் சொன்னார். लेकिन अभी बाराक नहीं जा रहा है. ஆனால் இங்கே பாராக்கு போக முடியாமல் இருக்கிறார். काम नहीं कर रहा है. வேலை செய்யாமல் இருக்கிறார். परमेश्वर की बातों को जानने के बाद भी जाने में थोड़ा विलंब कर रहा है. அங்கே தேவனுடைய சத்தத்தையோ அல்லது காரியத்தையோ அறிந்த பின்பும் கூட போக தாமதிக்கிறான். इसलिए उसको याद दिलाया जा रहा है. ஆகையினாலே அவனுக்கு ஞாபகமூட்டப்படுகிறது. तुरंत बाराक का जवाब क्या रहा. உடனே பாராக்கினுடைய பிரதி உத்தரவை பாருங்கள். 8वां पद को देखिएगा. வசனம் 8 बाराक ने दबोरा से कहा यदि तू मेरे संग चलेगी तो मैं जाऊंगा नहीं तो न जाऊंगा. அதற்கு பாராக் தெபோராளை பார்த்து நீ என்னோட கூட வந்தால் போவேன் என்னோட கூட வராவிட்டால் நான் போக மாட்டேன் என்றான். इस स्टेटमेंट को इस कहने की बातों को देख के आपको और हमको लगता है बाराक के अंदर विश्वास नहीं है. இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டையோ இந்த காரியத்தையோ கேட்ட பின்பு உங்களுக்கும் எனக்குள்ள என்ன வரும், பாராக்குக்குள்ளே விசுவாசம் இல்லை போல. लेकिन बाइबल उस बात के विरोध में एक शब्द को हमें इस्तेमाल करती है बतलाती है. ஆனால் இந்த காரியத்துக்கு விரோதமாக வேதம் நமக்கு ஒன்றை கற்றுக் கொடுக்கிறது. अगर आप इब्रानी की पत्री 11 अध्याय के 32वां पद को देखिएंगे, ஒருவேளை நீங்கள் எபிரேயருக்கு அந்த எழுதின நிருபத்தினுடைய 11வது அதிகாரம் 32வது வசனத்தை வாசித்தால் उन न्यायों की नामों के बीच में 12 का नाम को परमेश्वर चुन के ये कहता है विश्वास करने वालों का तालिका में उसका नाम भी पाया जाता है. அதாவது நியாயாதிபதிகள் அந்த விசுவாசித்தார்களே அந்த கூட்டத்தாருடைய பெயரிலே பாராக்குடைய பெயரையும் அங்கே ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். गिदोन का नाम वहां पर है, கிதியோனுடைய பெயர் இருக்கிறது, அங்கே यिप्ता का नाम वहां पर है, யெப்தாவுடைய பெயர் இருக்கிறது, सैमसोन का नाम उस पर है, சிம்சோனுடைய பெயர் இருக்கிறது. उसके बीच में विश्वास की योद्धाओं के बारे में बाराक का नाम भी दिया गया है. அந்த விசுவாச வீரர்கள் பட்டியலிலே பாராக்குடைய பெயரும் இருக்கிறது. इससे हमें पता चलता है இதிலே நாம் என்ன அறிகிறோம், बाराक के विश्वास की कमी के चलते वो दबोरा के नहीं बुला रहा है. பாராக்குக்குள்ளே இருந்த விசுவாச குறைச்சலினாலே தெபோராவிடத்தில் அவன் போகவில்லை. लेकिन एक बात यहां पर परमेश्वर हमें सिखाने के लिए चाहता है. ஆனால் ஒரு காரியத்தை தேவன் இங்கே நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். भाई बहन, आपके जीवन में भी परमेश्वर कई कामों को करने के लिए सही रणनीति को दिया होगा. பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் अनेक காரியங்களை செய்வதற்கு சரியான வழிமுறைகளை கொடுத்திருக்கலாம். सही बातों को बहुत साफ तौर से आपको प्रकट किया होगा. சரியான விஷயங்களை மிக தெளிவாக உங்களுக்கு தேவன் வெளிப்படுத்தி இருக்கலாம். इसके बाद भी அப்படி இருந்த பின்பும் आपको हमको साथ खड़े होने के लिए एक अभिषिक्त व्यक्ति का आवश्यकता है. உங்களுக்கும் எனக்கும் உடன் இருப்பதற்காக கூட வருவதற்காக அபிஷேகிக்கப்பட்டவன் தேவை. और इसी बात को बाराक महसूस करता है. இந்த காரியத்தை பாராக் உணர்கிறான். दबोरा मैं जाऊंगा தெபோராவே நான் போகிறேன், लेकिन आपको मुझे मैं साथ देना होगा. ஆனால் நீர் என்னோட வாரும். क्योंकि हमारी लड़ाई में या हमारे आगे बढ़ने में हो सकता है कोई इमरजेंसी सिचुएशन आओ, उस समय में परमेश्वर की मनसा को सुनने के लिए तैयार हूं. ஏனென்றால் அங்கே போரிட்டுக் கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று ஒரு எமர்ஜென்சி காரியம் வந்துவிடும். அந்த நேரத்தில் தேவனிடத்தில் கூப்பிடுவதற்காக நான் மறந்து போகலாமே. उस समय निर्णय करने में मैं डगमगाना नहीं है. அந்த நேரத்தில் தீர்மானம் எடுப்பதிலே நான் தடுமாறி விடலாமே. जरूर मैंने परमेश्वर से उस योजनाओं को प्राप्त की, நான் உண்மைதான் அந்த திட்டத்தை தேவனிடத்தில் பெற்றுவிட்டேன். उसमें से अलग होने की बात नहीं आना है. ஆனால் அந்த நேரத்திலே அதிலிருந்து பிரிந்து விடக்கூடாது. उसका पक्का होने के लिए वहां जगह मिलना चाहिए. அதிலேயே நான் நிலைத்திருவதற்கு அங்கே எனக்கு இடம் இருக்க வேண்டும். इसलिए आपको मेरे संग चलना होगा. ஆகையினாலே தெபோராவே நீ என்னோட வா. भाई बहन, आपके जीवन में मेरे जीवन में इस प्रकार की कई घटनाएं हो सकता है. சகோதர சகோதரிகளே, உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட अनेक சம்பவங்கள் நடக்கலாம். Have somebody with you who could listen to God.
आपके लिए एक ऐसा जन चाहिए जो परमेश्वर की बातों को सुनने वाला हो. आपके पास सारी योजनाएं हो सकता है, உங்களிடத்திலே எல்லா திட்டமும் இருக்கலாம், आपके पास ताकत हो सकता है, உங்களிடத்திலே பலன் இருக்கலாம், आपके पास 10,000 लोगों को जमा करने की सारी प्रकार की कैपेसिटी हो सकता है. உங்களிடத்திலே 10,000 பேரை கூட்டி சேர்க்கக்கூடிய பயங்கரமான சேனை இருக்கலாம். 10,000 लोगों को जमा करके लेके युद्ध में जाना आसान योजना नहीं है. 10,000 பேரை கூட்டிக் கொண்டு அந்த ஒரு பெரிய போர்க்களத்தில் நுழைவது எளிதல்ல. उन 10,000 लोगों को नियंत्रण करना आसान नहीं है. 10,000 பேரை கட்டுப்படுத்துவது சாதாரணமானதல்ல. उनको अनुशासन में ले आना आसान बात नहीं है. அவர்களை ஒழுங்குக்குள் நடத்துவது எளிதல்ல. बाराक के अंदर ये सारी खूबियां पाई जाती है. பாராக்குக்குள்ளே இந்த எல்லா திறமைகளும் இருந்தன. लोगों को जुटा सकता है, ஜனங்களை அவரால் சேர்க்க முடியும், अनुशासित कर सकता है, அவர்களை ஒழுங்கு செய்ய முடியும், और उनको ले जा सकता है. அவர்களை நடத்த முடியும். परंतु ஆனால் उसको एक आत्मिक सलाह देने के लिए, सही निर्णय लेने में अगुवाई करने के लिए एक साथी की आवश्यकता पड़ता है. அவனுக்கு சரியான ஆலோசனை கொடுக்க, வழி நடத்த ஒரு ஆவிக்குரிய திறன் பெற்ற ஒரு மனிதன் தேவை. मैंने जैसा वचन में दिखाया, எப்படி நான் வசனத்திலே சொன்னேனோ, मैं विश्वास की कमी के चलते नहीं, அவனுக்குள்ள இருந்த விசுவாச குறைவினால் அல்ல, परंतु और फोकस्ड में कार्य करने के लिए है. இன்னும் ஃபோக்கஸ் ஆக அந்த காரியத்தை தெளிவாய் திறம்பட நடத்த. मैं आपसे कहने के लिए चाहता हूं, நான் உங்களிடத்தில் சொல்லட்டுமா, इस योजना को परमेश्वर ने अंगीकार किया या स्वीकार किया था. இந்த ஒரு மனதில் வந்த அந்த காரியத்தை தேவன் ஏற்றுக்கொண்டார். इसलिए परमेश्वर ने उस लड़ाई में किस प्रकार मदद किया करके मैं आपको थोड़ा सा बतलाने के लिए चाहता हूं. ஆகையினால இந்த போரிலே தேவன் எவ்வாறு உதவினார் என்று சொல்லி கொஞ்சம் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். मैं बीते हफ्ते अपने पोते लोगों को कहानी सुनाया था. நான் கடந்த வாரத்திலே நான் இந்த ஜனங்களுக்கு ஒரு சிறு கதை மூலமாய் விவரித்தேன். मेरे पोतों என்னுடைய பேர பிள்ளைகளுக்கு கதை மூலமாய் சொன்னேன். और शायद आपको मालूम है, हम इतवार के दिन पारिवारिक प्रार्थना में बैठते हैं. நீங்கள் ஒருவேளை அறிந்திருக்கலாம், ஞாயிற்றுக்கிழமை என்று குடும்ப ஜெபங்களிலே நாங்கள் உட்கார்கிறோம், बच्चों को गीत गवाते हैं, பிள்ளைகள் மூலமாக பாடல்களை கேட்கிறோம். उसके बाद हम एक छोटी सी समय को लेके कुछ कहानी को बतलाना मेरा काम होता. அதற்கு பின்பு அந்த பிள்ளைகளுக்கு ஒரு காரியத்தை, சின்ன காரியத்தை வைத்து ஒரு கதை சொல்லுவது என்னுடைய வேலை. और उसके बाद हम लोग फिर गा के वचन पढ़ के प्रार्थना करते हैं. அதற்கு பின்பு நாங்களும் பாடி வசனத்தை வாசித்து திரும்ப ஜெபிக்கிறது உண்டு. इसलिए कहानी सुनाने के लिए मेरे ऊपर वो जो बोझ मैं ला के रखा हूँ. ஆகையினாலே எனக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது, நானே அதை எடுத்து வைத்திருக்கிறேன் கதை சொல்வது. बाइबल में से हो या मॉरल स्टोरीज में से हो, मैं उनको थोड़ा सिखाने के लिए कोशिश करता हूँ. வேதத்திலிருந்து இருக்கட்டும் அல்லது மாரல் ஸ்டோரியா இருக்கட்டும், அதிலிருந்து கொஞ்சம் எடுத்து சொல்லுவேன். उनके समझ के अनुसार मैं बोलता हूँ. அந்த பிள்ளைகள் புரிந்து கொள்ளக்கூடிய விஷயத்துல பேசுவேன். यहाँ परमेश्वर ने उनके काम में कैसा मदद किया करके 5वां अध्याय में आप देखें. இங்கு தேவனாய கர்த்தர் எப்படி அவர்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி 5வது அதிகாரத்தில் பார்க்கிறோம். और वहां पर उसका विवरण में पूरा नहीं दिया गया है, அதனுடைய முழு விவரணமும் இல்லை. लेकिन एक वचन को आप देखिएगा. ஆனால் ஒரு வசனத்தை பாருங்கள். न्यायों की किताब 5 अध्याय का 20वां पद, நியாயாதிபதிகள் 5வது அதிகாரம் 20வது வசனம். वहां पर 20वां पद को देखिएगा. அங்கே 20வது வசனத்தை பாருங்கள். आकाश की ओर से भी लड़ाई हुई, வானத்திலிருந்தும் யுத்தம் உண்டாயிற்று. वरन ताराओं ने अपने अपने मंडल में सिसरा से लड़ाई की. நட்சத்திரங்கள் தங்கள் அயனங்களில் இருந்து சிசராவோட யுத்தம் பண்ணின. यहाँ पर देबोरा उस बात को याद करके गीत बना के गाती है. இங்கே தெபோராள் அங்கே பாருங்கள் அந்த காரியங்களை பாடலாக பாடுகிறாள். ये दोनों बाराक और देबोरा मिलकर इस गीत को बनाए हैं. இந்த பாடலை பாராக் தெபோராள் இணைந்தே இயற்றி இருக்கிறார்கள். उनको युद्ध में परमेश्वर ने किस प्रकार मदद किया उसको याद कर रहे हैं. தேவனாய கர்த்தர் அவருடைய யுத்தத்திலே எப்பாடு உதவினார் என்று பாடுகிறார்கள். मैं आपको बतलाने के लिए चाहता हूं, நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். परमेश्वर ने कहा था, தேவன் சொல்லி இருந்தார், और सिसरा के और उसकी सेना और 900 रथों को खींच के लाऊंगा. சிசராவுடைய சேனை, அதாவது 900 ரதங்களை நான் இழுத்து கொண்டு வருவேன். घोड़ों के साथ रथों के साथ सिसरा है.
அந்த குதிரைகளோடு கூட ரதங்களோடு கூட சிசரா இருக்கிறான். इजरायली लोगों के पास उस प्रकार के साधन नहीं रहा. இஸ்ரவேலரிடமோ அப்படிப்பட்ட காரியங்கள் இல்லை. और यहाँ क्या हुआ अगर उसको अध्ययन करेंगे आपको मालूम होगा. இதை நீங்கள் தியானித்து பார்த்தால் நடந்தது என்ன என்று உங்களுக்கு தெரியும். इस पहाड़ पर सिसरा अर्थात कप्तान और उसके 900 घोड़ाएं रथों के साथ पाए जाते हैं. இங்கே இந்த மலையின் மேலே சிசரா அவருடைய சேனைகள் கிட்டத்தட்ட 900 ரதங்கள் அவருடைய குதிரைகள் இருக்கின்றன. उन दिनों में 900 रथों का रखना बहुत बड़ी बात है. அந்த காலத்திலே 900 ரதங்கள் என்பது ஒரு பெரிய விஷயம். इस पहाड़ में इजरायली लोग हैं. இந்த மலையிலே இஸ்ரவேல் ஜனம் இருக்கிறது. बीच में तराई है. நடுவிலே பள்ளத்தாக்கு. प्रभु ने कहा मैं वहां ऊपर से उसको खींच के तुम्हारे पास तबोर वैली में या तराई में ले आऊंगा. ஆண்டவர் சொல்லி இருந்தார் அவர்களை மேலே இருந்து இழுத்து கொண்டு பள்ளத்தாக்கிலே நான் கொண்டு வருவேன். प्रभु के नाम की स्तुति महिमा होवे. தேவ நாமத்துக்கு மகிமை. जब सिसरा ने देखा इजरायली लोग कलह कर रहे हैं, विरोध कर रहे हैं, சிசரா பார்க்கிறான் அங்கே இருந்து கொண்டு இஸ்ரவேலர்கள் கலகம் பண்ணுகிறார்கள், விரோதமாய் இருக்கிறார்கள் என்று. और परमेश्वर उनको खींच के ले आने के समय தேவனாகிய கர்த்தர் அவர்களை இழுத்து கொண்டு வருகிற வேளையிலே इतिहास की बात में ये लिखी गई है. வரலாற்றில் இப்படிப்பட்ட காரியம் எழுதி இருக்கிறது. बहुत जबरदस्त बारिश हुआ. ஒரு பயங்கரமான மழை பெய்தது. बहुत बड़ी बारिश होने के चलते பெரும் மழை பெய்ததினாலே तराई पूरा किच्चड़ 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 हो गया. அந்த பள்ளத்தாக்கு சகதியினாலே நிரம்பிற்று. और इसलिए ஆகையினாலே ये घोड़े और रथों के साथ फंस गए. அவர்கள் அந்த குதிரைகள் ரதங்களினாலே சிக்கிக் கொண்டார்கள். घोड़ों का पैर फंस गया, குதிரைகளின் கால்கள் சிக்கினது, रथों का चक्का फंस गया, ரதங்களுடைய அந்த உருளைகள் அங்கே சிக்கினது. 1 इंच भी बाहर आकर ஒரு नहीं இன்ச் सके. கூட முன்னேற முடியாது. इसलिए शत्रु अभी डगमगा रहा है ஆகையினாலே சத்துரு கலங்கி போனான். और वे उत्तर के भी नहीं चल पाते हैं. அவர்கள் இப்பொழுது அதிலிருந்து இறங்கி கூட போக முடியாது. अगर नहीं हो 10,000 लोग, ये लोग इनको मार देंगे. அப்படி இல்லை என்று சொன்னால் 10,000 பேர் இருக்கிறாங்களே அவங்க வந்து இவங்களை அடிச்சு போட்டுருவாங்க. इसलिए यहाँ पर लिखा है அங்கே எழுதி இருக்குது பாருங்கள். आकाश की ओर से लड़ाई हुई, வானத்திலிருந்து யுத்தம் உண்டாயிற்று. ताराओं से परमेश्वर उनसे लड़ने लगा. நட்சத்திரங்கள் தங்கள் அயனாங்களிலிருந்து சிசராவோடு யுத்தம் பண்ணினார்கள். सिसरा के साथी लोग सब फंस गए. அவனோடு சிசராவோடு கூட வந்திருந்த எல்லாரும் சிக்கினார்கள். वो वहां से भागने की कोशिश किए. அங்கே இருந்து ஓடி போக முயற்சி எடுத்தார்கள். उनका कप्तान थोड़ा ऊंचे स्थान में था, அவருடைய கேப்டன் கொஞ்சம் உயரத்துல இருந்தான். वो वहां से भाग रहा था. அங்கே இருந்து அவன் ஓடிக்கொண்டிருந்தான். इस बात को मन में रखिएगा. இந்த காரியத்தை மனதில் வையுங்கள். मेरा कहने का मतलब यही है, நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால் जब परमेश्वर आपको विदा करता है, தேவன் உங்களை அனுப்பும் போது परमेश्वर आपके साथ देता है, தேவன் உங்களோடு கூட வருகிறார், मदद करता है. உதவி செய்கிறார். इस बात को हम यहाँ पर देखते हैं. இதை தான் இங்கே நாம் பார்க்கிறோம். इसका मतलब அர்த்தம் என்ன? 12 को परमेश्वर ने पूरा पूरा साथ दिया, जबकि उसके अंदर थोड़ा बहुत डर जैसा लग रहा है, लेकिन डर नहीं, देबोरा के साथ रखा था. பாராக்குக்கு தேவன் முழுவதுமாய் உதவி செய்தார். அதே வேளையிலே பாராக் கொஞ்சம் பயந்தவன் போல தெரிகிறது. அங்கே தேபோராவை கூட நம்ம அங்கே பார்க்கிறோம். मेरा कहने का मतलब यही है, நான் என்ன சொல்ல வருகிறேன் தெரியுமா? जीवन में कई संघर्ष को आपका सामना करने के समय में வாழ்க்கையிலே अनेक போராட்டங்களை நீங்கள் எதிர்கொள்கிற வேளையிலே ऐसे लोगों के ऊपर निर्भर होने के लिए सीखिए, இப்படிப்பட்டவர்களை சார்ந்து கொள்ள கற்றுக்கொள்ளுங்கள். जिसके ऊपर परमेश्वर का आत्मा समाया रहता है, ஒருபுறம் தேவ ஆவியானவர் அங்கே உதவி செய்கிறார். जो आत्मिक अगुवाई आपको दे सकता है, அவர் மூலமாக அந்த மனுஷன் மூலமா உங்களுக்கு வழிநடத்தல் கிடைக்கும். आत्मिक सलाह आपको देख सकते हैं, அந்த தேவ மனுஷன் மூலமாய் உங்களுக்கு ஆலோசனை உண்டாகும். आपके पास योजनाएं हो सकता है, உங்களிடத்தில் திட்டங்கள் இருக்கலாம், आपके पास लोग हो सकते हैं, உங்களிடத்தில் ஜனம் இருக்கலாம், आपके पास तरीका मालूम है, உங்களுக்கு வழிமுறை தெரியும், आपके पास खूबियां हो सकता है, உங்களிடத்தில் திறமைகள் உண்டு. लेकिन एक अभिषिक्त जन आपके साथ रहना आपके लिए नया ताकत को देने का संभव है. ஆனால் அபிஷேகிக்கப்பட்ட ஒரு மனிதன் உங்களுக்கு தேவை, அவன் புதிய ஆலோசனைகளை தர முடியும். इसलिए इजरायलियों ने वहां विजय पाया. ஆகையினால இஸ்ரவேலருக்கு வந்தது அங்கே வெற்றி. एक और घटना को मैं दिखाना चाहता हूं. இன்னொரு சம்பவத்தை காண்பிக்கிறேன். और दूसरा राजा की किताब, 2 ராஜாக்களின் புத்தகம் उसका 6 अध्याय, 6ஆம் அதிகாரம். यहां पर पहले पद से लेकर 7 तक एक घटना दी गई है.
ஒன்றாம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரைக்கும் ஒரு சம்பவம் இருக்கிறது. दूसरा राजा की किताब उसका 6 अध्याय, 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம். पहले पद से लेकर 7वां पद की बातों को भी शायद आप जानते होंगे. 1 முதல் 7 வசனங்கள் வரை உள்ள காரியங்களையும் நீங்கள் அறிந்திருக்கலாம். यहाँ भविष्यवक्ताओं के एक बाइबल स्कूल पाई जाती है. இங்கே தீர்க்கதரிசிகளுடைய ஒரு பள்ளிக்கூடம் இருக்கிறது. उसमें वे लोग कहने लगे அவர்கள் சொன்னார்கள் हम लोगों का विकास होना है, அவர்கள் சொன்னார்கள் நாங்கள் பெருக வேண்டும், हमको இடம் बढ़ना है, நாங்கள் பெருக வேண்டும், जंगल में जाएंगे, நாங்கள் காட்டுக்குள் போவோம், पेड़ों को काटेंगे, மரங்களை வெட்டுவோம், आके अपना जगह का विशाल बनाएंगे, வந்து நாங்கள் எங்களுடைய இடத்தை விஸ்தாரப்படுத்துவோம். योजना मैं फिर कहने के लिए चाहता हूँ, நான் திரும்ப சொல்ல விரும்புகிறேன், वहाँ शत्रु को सामना कर रहे हैं, அங்கே அவர்கள் எதிரிகளை மேற்கொண்டார்கள், यहाँ अपना काम को विशाल बनाने के चक्कर में है. ஆனால் இங்கே இவர்களோ தங்களுடைய வேலை ஊழியத்தை விஸ்தாரப்படுத்தக்கூடிய எண்ணம். You need somebody to go with you when you have a war or a battle. जब आप युद्ध में जाते हैं तो आपके लिए एक साथी का जरूरत है. And you need somebody when you go for expansion. वैसे ही आप जब विकास के लिए जाते हैं, बढ़ोतरी के लिए जाते हैं, तब भी आपके लिए एक साथी चाहिए. इसलिए इस बात को मैं आपके सामने रखने चाहता हूँ. ஆகையால இந்த காரியத்தை உங்களோடு பேச விரும்புகிறேன். ये लोगों का विचार सही है, உங்களுடைய எண்ணங்கள் சரியே, रखने के लिए सकरा हो रहा है, இப்பொழுது வழி இடம் நெருக்கலா இருக்கிறது, जगह को बढ़ाना है, இடத்தை பெருக்க வேண்டும். हम लोग उसके लिए योजना बना लिए हैं, நாங்கள் அதற்காக திட்டம் தீட்டி ஆயிடுச்சு, काम करने के लिए तैयार है, வேலை செய்ய நாங்கள் ஆயத்தம், जंगल में जाने के लिए तैयार है, காட்டுக்குள் போக ஆயத்தம், एक एक जन बहुत बड़ा पेड़ को काट के ले आने के लिए तैयार है. ஒவ்வொருவரும் பெரிய பெரிய மரத்தை வெட்டி இழுத்து வர ஆயத்தம். वे एलिसा उनका लीडर से जाके पूछ रहे हैं, எலிசாவுடைய தலைவரிடத்தில் போய் கேட்கிறார்கள், भैया ஐயா हम लोग जाना है, நாங்கள் போக போகிறோம், क्योंकि बड़ा अच्छा जगह चाहिए. எங்களுக்கு இடம் விஸ்தாரம் வேண்டும். अगर दूसरा पद को देखिएगा, 2வது வசனத்தை பாருங்கள். एलिसा ने कहा जाओ. எலிசா சொல்கிறான் போங்கள். ये गलत विचार नहीं है, அது சரியான எண்ணம் தானே, जगह सकरा हो रहा है, சரி இடம் நெருக்கமா இருக்கிறது, इसको बढ़ाना जरूरी है, அதை பெருக்க வேண்டும். अच्छा जाओ. நல்லதே போங்கள். हिंदी अनुवाद बहुत अच्छा है, अच्छा है जाओ. இந்தி மொழிபெயர்ப்பு மிக நன்றா இருக்குது, நல்லா இருக்கு, This is a very good thing. ये बहुत अच्छा है, क्योंकि जाओ. आप अपने को इन्वॉल्व कर रहे हैं, நீங்கள் உங்களை அதிலே ஈடுபடுத்துகிறீர்கள், सबको इन्वॉल्व कर रहे हैं, எல்லாரும் ஈடுபடுகிறீர்கள், सब कोई अपना अपना काम करने के लिए तैयार है, எல்லாரும் வேலை செய்ய ஆயத்தமா, इसके लिए बहुत अच्छा है. சரி இது ஒரு நல்ல விஷயம். लेकिन तुरंत उसमें से एक जन ने कहा, ஆனால் உடனே அவர்களில் ஒருவன், तीसरा पद को कहिएगा, 3வது வசனத்தை பாருங்கள். तीसरा पद, 3வது வசனம். तब किसी ने कहा अपने दासों के संग चलने को प्रसन्न हो. उसने कहा चलता हूं. அவர்களில் ஒருவன் நீர் தயவு செய்து உமது அடியாரோட கூட வர வேண்டும் என்றான், அதற்கு அவன் நான் வருகிறேன் என்று சொன்னான். यहाँ पर एलिसा से क्या मांग रखा जा रहा है? இங்கே எலிசாவிடத்தில் என்ன வேண்டுதல்? आप हमारे साथ दीजिए, நீங்க எங்க கூட வாங்க, आपको जंगल में काटना नहीं है, நீங்க வந்து வெட்டண்டா, आपको उठाना नहीं है, நீங்க மரத்தை தூக்கண்டா, वो सारे काम हम कर लेंगे, அதெல்லாம் நாங்க பாத்துருவோம், लेकिन हमारे साथ आपका जरूरी है. ஆனால் நீரோ எங்களோட வாரும். क्या जरूरत है भैया? இது என்ன அவசியம்ங்க? इनसे कुछ काम होने वाला नहीं है, இவனால ஒரு வேலையும் அங்க ஆகாது, योजना उन्होंने दिया था, திட்டம் கொடுத்துறது இவன், और ये भविष्यवक्ता के पुत्र लोगों ने योजना बनाया था, தீர்க்கதரிசிகள் புத்திரர்கள் அவர்களாகத்தான் எவ்வளவு ஆலோசனை பண்ணிருக்காங்க. और एलिसा ने उसको साइन भी मार दिया, अच्छा எலிசா जाओ, அதற்கு சைன் போட்டு விட்டான், அவ்வளவுதான், ये कर लो, சரி நீங்க செய்யுங்க அப்படின்ட்டு. क्यों मुझे परेशान करते हो, ஏன் என்ன தொந்தரவு பண்ற, क्यों मुझे कोसते हो? ஏன் என் பின்னால இருக்கப்பா. लेकिन वहां पर लिखा है ஆனால் அங்கே எழுதி இருக்கிறது, आप जरूर आइएगा. நீர் தயவு செய்து வாங்க. तमिल अनुवाद में लिखा है कि मेहरबानी करके आइएगा, அங்கே அழகாய் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிற தயவு செய்து வாங்க. विनती कर रहे हैं, அவர்கள் வேண்டுதல் பண்றாங்க. ये बहुत बड़ा काम, उनको मालूम नहीं है कि क्या होने वाला है. அவங்களுக்கு தெரியாது அங்க போனா என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி. आपको शायद मालूम है, ஒருவேளை உங்களுக்கு நன்றாவே தெரியும், उसके कुल्हड़ जो है गिर गया पानी में, அந்த கோடரி தண்ணீரில் விழுந்தது. ये नहीं जानते थे, இவர்களுக்கு அது தெரியாது முன்னே. उसको वे उधार में ले आया था, அவர்கள் இரவலாய் வாங்கின கோடரி, ये गिर जाएगा करके वे नहीं जानते थे, அவங்களுக்கு தெரியாது விழுந்துரும். लेकिन उनको ये मालूम है, ஆனால் ஒன்று அவர்களுக்கு தெரியும், ये परमेश्वर का अभिषेक साथ दास हमारे संग
संग रहेगा। ஒரு தேவ அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ ஊழியர் நம்மோடு கூட वो இருக்கிறார். वहां के सिचुएशन में मुझे मदद करने के लिए हमेशा उपलब्ध रहेगा। நம்முடைய படு மோச சூழ்நிலையிலே அவன் தூக்கிவிட வசதியாய் இருக்கும். प्यारों, பிரியமானவரே, मैं फिर कहने के लिए चाहता நான் हूं, திரும்ப சொல்லட்டுமா? आप अपना कार्य क्षेत्र को बढ़ाने के समय நீங்கள் உங்களுடைய ஊழிய பகுதிகளை பெருக்குகிற வேளையிலே जीवन को बढ़ाने के लिए सोच रहे हैं, நீங்கள் ஒருவேளை பெரிய திட்டம் வைத்திருக்கலாம். अपना व्यवसाय को बढ़ाने के लिए सोचे होंगे। நீங்கள் இப்படி எல்லாம் பெருக்க வேண்டும் நினைத்திருக்கலாம். उस समय ऐसे व्यक्तियों को साथ रखने के लिए पूरा पूरा यत्न कीजिए और जबरदस्ती कीजिए। அப்படி இருக்கிற வேளையிலே அப்படிப்பட்ட ஒரு மனிதர் தேவை, அப்படிப்பட்ட ஒரு ஆள் தேவை. அதற்காக நீங்கள் வருந்தி கேட்டுக்கொள்ளுங்கள். प्रभु के नाम की स्तुति प्रशंसा हो। தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. आने वाले खतरा से, வரப்போகிற ஆபத்திலிருந்து, एक्सीडेंट से அல்லது விபத்திலிருந்து बचने के लिए தப்பிக்கொள்ள इस प्रकार की बातों में मन लगाना जरूरी है, जरूरी है, जरूरी है। இப்படிப்பட்ட விஷயங்களிலே நாம் மனது செலுத்துவது தேவை, அவசியம், தேவை. इसलिए एलिसा से वे विनती कर रहे हैं, ஆகையினால எலிசா இடத்துல போய் கேக்குறாங்க, हमारा साथ चलिएगा। எங்களோடு வாங்க. एलिसा ने पूछा, मेरा क्या काम हो वहां? எலிசா கேட்டிருப்பான், எனக்கு என்ன வேலைங்க, मेरा क्या काम है? எனக்கு என்ன இருக்காங்க? तुम लोगों के पास काम करने के लिए साधन है, मेरे पास साधन नहीं। அவரிடத்துல வெட்டுவதற்கு எல்லா பொருட்களுக்கும் ஏன்ட்ட இல்ல. काम करने के लिए तत्पर है, मैं तो उसका उतना बड़ी काम नहीं कर सकूंगा। அவர்கள் வேலை செய்ய பலவான்களா இருக்கிறார்கள், அவ்வளவு பெரிய தூக்குற வேலையை நான் பண்ண முடியாது. कोई बात नहीं, ஒண்ணுமே பரவாயில்லை, साथ रहिएगा। சரி நீர் என்னோடு இருந்தா போதுயா. मैं एक घर में गया था, நான் ஒரு வீட்டுக்கு போனேன். वहां पर एक 95 बरस के एक बहुत बुजुर्ग लेडी लेटी हुई थी। அங்கே ஒரு 95 வயது உள்ள வயதான அம்மா படுத்திருந்தாங்க. उस घर के बच्चे थे, அந்த வீட்ல உள்ள பிள்ளைங்க பேர்லாம் எல்லாரும் இருந்தாங்க. बहुत बड़ा कारोबार था उनका परिवार का। அவங்களுக்கு அவங்க குடும்பத்துடைய தொழில் ஒரு பெரிய தொழிலான ஒரு இருந்தது. ज्यादा उठने बैठने नहीं पाती थी। இந்த அம்மாவுக்கு ரொம்ப எழும்ப முடியாது, படுக்க முடியாது. और जब मैं गया था उनको बैठाया गया था। நான் அங்கே நான் போன உடனே அந்த அம்மாவை தூக்க வச்சாங்க, உட்கார வச்சாங்க. जैसा मैं गया நான் போன உடனேயே वो कहने लगी, அவர்கள் சொன்னார்கள், पादरी साहब आप मेरे लिए प्रार्थना कीजिए। போதகரே எனக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. मैंने कहा किस बात के लिए प्रार्थना करना है? நான் கேட்டேன் எந்த விஷயத்துக்காக ஜெபிக்க வேண்டும்? क्योंकि उनका पूरा जो है मांस जो है लटका हुआ है, ஏனென்றால் அவருடைய தோல் எல்லாம் சுருங்கி தொங்கிக் கொண்டிருந்தது. और कुछ ज्यादा कुछ काम कर नहीं सकती है, பெரிய வேலை ஒன்றும் செய்ய முடியாத நிலைமைக்குள்ள ஆனார்கள். आंखों में उतना रोशनी नहीं है, लेकिन आंख बहुत बहुत एकदम ब्राइट है। அவருடைய கண்களிலே ஒளி ஒருவேளை பார்க்க முடியாதவர்களா இருந்திருக்கலாம், ஆனா பிரைட்டா இருந்துச்சு கண்கள். और उनका चेहरा में एक प्रकार का महिमा दिखाई पड़ रही थी। அவருடைய முகத்துல ஒருவித மகிமை தென்பட்டது. मैं बगल में बैठ गया था, நான் பக்கத்துல உட்கார்ந்தேன். माँ जी क्या किस बात के लिए प्रार्थना? நான் கேட்டேன், அம்மா தாயாரே எந்த விஷயத்தை சொல்ல வர்றீங்க? उन्होंने कहा जल्दी प्रभु के पास जाने के लिए। அவர் சொன்னார், ஜெபிங்க, நான் சீக்கிரமா ஆண்டவரிடத்துல போய் சேரட்டும். तुरंत उनका पहला बेटा और तीसरा बेटा முதலே அதற்குள்ளே அவருடைய மூத்த குமாரனும் மூன்றாவது பையனும் இருக்கிறானே, ரெண்டு பேரும் जैसा कह रही थी, இப்படி சொன்ன உடனேயே तुरंत वहां से भाग आए। அங்க இருந்து ஓடி வந்தாங்க ரெண்டு பேரும். दोनों उनका मुंह को बंद करने लगे। ரெண்டு பேரும் இந்த அம்மாவுடைய வாயை அப்படி பொத்திட்டாங்க. मैंने पूछा क्या कर रहे हैं? நான் கேட்டேன், என்ன செய்துட்டு இருக்கீங்க? ये शब्द हमारी माँ के मुंह से हम लोग सुनना नहीं चाहते हैं। இந்த வார்த்தையெல்லாம் எங்க அம்மா வாயிலிருந்து நாங்க கேட்க விரும்பலன்னு சொன்னாங்க. मैंने पूछा तो उम्र तो हो गया, वो सही प्रार्थना निवेदन तो करते हैं। நான் நினைச்சேன், நான் சொன்னேன், சரி ரொம்ப வயதாயிட்டுல, சரி போகக்கூடிய காலம் வந்துட்டு சொல்லி ஜெபிக்க சொல்றாங்க. ना अंकल आपको मालूम नहीं है, அங்கிள் உங்களுக்கு தெரியாது, ये कुछ काम नहीं करती है। இவங்க என்ன வேலையுமே செய்ய மாட்டாங்க. लेकिन हम लोगों को देख के थोड़ा सा मुस्कुराती है ना, वो मुस्कुराना हमारे लिए काफी। ஆனால் எங்களை பார்த்து ஒரு புன் சிரிப்பு ஒண்ணு வைப்பாங்க பாருங்க, அந்த புன் சிரிப்பு எங்களுக்கு போதும். हम लोग इधर पार होने के समय, इधर आने के समय वो हम लोगों को देख के मुस्कुराती है ना, इतना हमारे लिए काफी है। वो हम लोगों का ताकत को 10 गुना बढ़ा देता है। நாங்க இங்க வரண்டால அங்க இங்க போகும்போதெல்லாம் அப்படி படுத்துக்கிட்டோ உட்கார்ந்துக்கிட்டோ எங்களை பார்த்து ஒரு புன் சிரிப்பு சிரிப்பாங்க, அது எங்களுக்கு போதும், எங்களுடைய சக்தியை கூட்டி விடுகிறது. वो परमेश्वर के पास जाने के लिए तैयार है, அவர்கள் தேவனண்டையில சேர ஆயத்தம் தான், हम लोग छोड़ने के लिए तैयार ஆனா நாங்களும் அவர்களை விட்டு விட ஆயத்தமா இல்ல. मैंने इन दोनों जवानों को
उन जवानों को देखा था, நான் அந்த ரெண்டு வாலிபர்களையும் பார்த்தேன், मैंने उनके चेहरा को देखा था। முகத்தை பார்த்தேன்। बहुत बड़ा कारोबार, பெரிய தொழில் செய்றவங்க, बहुत बड़ा कारखाना रखे हैं, பெரிய ஒரு தொழிற்சாலை வச்சிருக்காங்க। जॉइंट फैमिली में वहां जी रहे हैं। அவர்கள் ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலில வாழ்றாங்க। हर एक साल कुछ ना कुछ नया काम में हाथ लगाने की ताकत रखते हैं। ஒவ்வொரு ஆண்டும் புதிய புதிய தொழில் ஆரம்பிக்கிறதுல அவங்களுக்கு பலன் இருக்குது। They love the presence of the mother in such a way. मैंने उनसे पूछा, माँ क्या करती है? அவர்கள் தேவனோட அந்த அம்மாவுடைய பிரசன்னத்தை அப்படியாய் உணர்கிறார்கள், தேவை என்று சொல்கிறார்கள்। நான் சொல்லுவேன், அம்மா என்ன செய்றாங்கன்னு சொல்லி கேட்டேன்। वो माँ कहने लगी, அம்மா சொன்னாங்க, उनसे क्या हो सकता है, அதுல என்ன ஆக போகுது, என்ன ஏன் மூலமா என்ன நடக்க போகுது, थोड़ा बहुत दुआ करते रहता हूँ, கொஞ்சம் ஜெபிச்சுக்கிட்டே இருப்பேன், थोड़ा बहुत स्तुति करते रहता हूँ, கொஞ்சம் துதித்துக்கிட்டே इस இருப்பேன், कमरा से बाहर जाने के लिए मुझे मौका नहीं है, இந்த அறையை விட்டு வெளியே நான் போகவே முடியாது, ताकत भी नहीं है। என் கால்ல பலன் கிடையாது। तुरंत वो बेटा ने कहा, உடனே அந்த மகன் சொல்லுவான், इतना हमारे लिए काफी है, இவ்வளவு எனக்கு எங்களுக்கு போதும்। मैं कहने के लिए चाहता हूँ, நான் சொல்ல விரும்புகிறேன், मैं चकित हो गया था, நான் அதிர்ந்து போனேன், बिल्कुल चकित हो गया था। அதிர்ந்தே போனேன்। और दोनों बेटा एक साथ आके उनको मुंह को बंद करने समय और चकित हुआ था। ரெண்டு பயங்களும் வந்து அந்த வாயை பொத்துறாங்க பாருங்க, இன்னும் அதிர்ந்து போயிட்டேன்। भाई बहन, आपके लिए भी एक ऐसे व्यक्ति की आवश्यकता पड़ेगा जिसकी उपस्थिति आपके विश्वास को तगड़ा करने की ताकत रखता है। சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு மனிதன் தேவை, ஒரு ஆள் தேவை। அவர்களுடைய பிரசன்னமே உங்களுக்கு பெரிய உற்சாகமாய் மாறி போகும்। मेहरबानी से हमारे साथ चलिएगा। எங்களோடு தயவு செய்து நீர் வாரும்। आपने हमारे सारी काम को तो स्वीकार कर दिया, சரி, எங்களுடைய எல்லா வேலைக்கும் நீங்க சரின்னு சொல்லிட்டீங்க, तो भी साथ जाना पड़ेगा। ஆனாலும் நீங்களும் வாங்களே। उसके चलते एक जबरदस्त महिमा का कार्य हुआ। இது நிமித்தமாக ஒரு பயங்கர தேவ கிரியை இந்த இடத்துல வெளிப்பட்டது। तीसरी घटना को मैं आपके सामने लाने के लिए चाहता हूँ। மூன்றாவது சம்பவத்தை நான் சொல்ல விரும்புகிறேன்। उसी दूसरे राजा की किताब में, அதே ரெண்டு ராஜாக்களின் புத்தகத்திலே आओ वहां पर इस बात को आप पढ़ सकते हैं। நீங்கள் இந்த காரியத்தை வாசிக்க முடியும்। और 4 अध्याय में, நான்காவது அத்தியாயத்திலே, दूसरा अध्याय का 4 अध्याय में, ரெண்டு ராஜாக்கள் நான்காவது அதிகாரம், यहाँ पर सुलमैत को हम देखते हैं, एक बहन जिसको बेटा एलिसा के प्रार्थना से हुआ था। அங்கே நாம் சுனமியாலை குறித்து பார்க்கிறோம்। அங்கே அவனுடைய குமாரனுக்கு அவளுக்கு நடந்த ஒரு அற்புதமான காரியத்தையும் அங்கே நாம் பார்க்கிறோம்। यहाँ पर वो बेटा मर गया, இங்கே அற்புதமாய் அந்த பெற்ற ஒரு குமாரன் அவன் மரித்து போய் விட்டான்। वो महिला उस बेटे को अपना कमरा में रख के बंद करके, அவள் அந்த மரித்து போன அந்த மகனை ரூமுக்குள்ள வைத்து பூட்டினாள்। एलिसा को बुलाने के लिए जा रही है। எலிசாவை கூப்பிடும்படியாய் ஓடுகிறாள்। रास्ता में एलिसा ने जब सुनमित को देखा था, வழியிலே சுனமியால் வருகிறதை அந்த எலிசா பார்த்தபோது, सुनमित की गांव से आने वाली को जब देखा था, एलिसा ने अपने नौकर को भेज रहा है। அதாவது அந்த சுனமியால் வருகிற எங்க இருந்து வருகிறான் அப்படின்னு சொல்லி பார்க்கறான் எலிசா। எலிசா என்ன செய்றா, தன்னுடைய வேலைக்காரனை அங்க அனுப்புறான்। और जाके पूछो करके कहता है, நீ போய் வாரா பாரு, ஏதோ ஒன்னு இருக்குது, போய் கேளு அவட்ட। क्या उसका आदमी ठीक है, என்னப்பா எல்லாம் சரியா இருக்குதா, उसका बेटा ठीक है, அவனுடைய குமாரன் நல்லா இருக்கானா? लेकिन वो उनसे बातचीत नहीं कर रहे। हाँ, सब ठीक है, ठीक है। ஆனால் அவளோ அவளிடத்துல ஒண்ணுமே பதில் சொல்லவில்லை। और जब एलिसा के पास आई, ஆனால் அவள் எலிசாவிடத்துல வந்தபோது एलिसा का पांव धर के प्रार्थना चिल्ला रही है। எலிசாவுடைய கால்களை பிடித்து கதற तब ஆரம்பித்தாள்। तक एलिसा को कुछ मालूम हो गया। எலிசாவுக்கு இப்போ ஒன்னு தெரிய வந்தது। अभी मालूम हो रहा है, இப்போ அவனுக்கு தெரிகிறது, उसका बेटा मर गया। இவளுடைய குமாரன் மரித்திருக்கிறான்। आप इस घटना को पढ़े होंगे। நீங்கள் இந்த சம்பவத்தை வாசித்திருப்பீங்க। उस समय அந்த நேரத்துல एलिसा ने केयासी के विदा कर रहा है। எலிசா கேயாசி அனுப்புகிறான்। पढ़िएगा வாசியுங்கள்। वहां पर दूसरा राजा 4 अध्याय ரெண்டு ராஜாக்கள் 4ஆம் அத்தியாயம் और 29वां पद को देखिएगा। 29வது வசனத்தை பாருங்கள்। केयासी से एलिसा क्या कर रहा है? கேயாசியை பார்த்து அந்த எலிசா என்ன சொல்கிறான்? तब एलिसा ने गेहसी से कहा, अपनी कमर बांध और मेरी छड़ी हाथ में लेकर चला जा। मार्ग में यदि कोई तुझसे मिले तो उसका कुशल ना पूछना, और कोई तेरा कुशल पूछे तो उसको उत्तर ना देना, और मेरी ये छड़ी उस लड़के के मुंह पर धरा देना। அப்பொழுது எலிசா கேயாசியை பார்த்து, நீ உன் இடையை கட்டிக்கொண்டு என் தடியை உன் கையில் பிடித்துக்கொண்டு வழியில் ஒருவனை சந்தித்தாலும் அவனை வினவாமலும், ஒருவனை
ஒருவனை வினாவாமலும் அவனுக்கு மறுமொழி சொல்லாமலும் போய் என் தடியை அந்த பிள்ளையின் முகத்தின் மேல் வை என்றான். प्रभु के नाम की स्तुति महिमा होवे. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை. यहाँ बिल्कुल सही बातें वहां पर एलिसा से उसके नौकर सुन रहा है. இங்கே சரியான காரியங்களை தெளிவாக எலிசாவிடத்திலிருந்து வேலைக்காரன் கேட்கிறான். एलिसा ने अपने हाथ की लाठी को भी उसके हाथ में दिया है. எலிசா தன்னுடைய கரத்தில் இருந்த தடியையும் அவனிடத்துல கொடுக்கிறான். वो छड़ी को भी लेके जा रहा है. இந்த தடியையும் அவன் எடுத்து கொண்டு போறான். लेकिन वो स्त्री को देखिएगा. ஆனால் அந்த தாயை பாருங்கள். 30वां पद को पढ़िएगा. வசனம் 30 பாருங்கள். 30वां पद में क्या लिखा है? तब लड़के की मां ने एलिसा से कहा, यहोवा के ओर तेरे जीवन की शपथ मैं तुझे न छोड़ूंगी. तो वो उठकर उसके पीछे पीछे चला. பிள்ளையின் தாயோ, நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்கிறேன் என்றால், அப்பொழுது அவன் எழுந்திருந்து அவள் பின்னே போனான். प्रभु के नाम की स्तुति महिमा होवे. தேவ நாமத்துக்கு மகிமை. यहाँ पर उसको मददगार मिल रहा है. இங்கே அவளுக்கு உதவி செய்யறதுக்கு ஆள் இருக்கவே இருக்கான். उसके आफती में मददगार मिल रहा है. இவளுடைய ஆபத்துல ஒரு உதவியாள் வந்தாச்சு. अधिकार पाया हुआ व्यक्ति मिल रहा है. அதிகாரம் பெற்ற ஒரு மனுஷன் கிடைத்து விட்டான். लेकिन वो उससे तृप्त नहीं है. ஆனால் அவளோ அதிலே திருப்தி அடையாமல், उससे तृप्त नहीं है. அதிலே திருப்தி அடையவில்லை. उसको चाहिए एलिसा साथ जाना. அவளுக்கு வேண்டும் எலிசாவினுடைய துணை. इस अध्याय की घटना को आप बैठ के पढ़िएगा तो आपको समझ में आएगा. இந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்ட சம்பவத்தை உட்கார்ந்து வாசித்தால் உங்களுக்கு எல்லாம் புரிய வரும். क्योंकि वहां गेहासी गया था, कुछ हुआ नहीं. அங்கே கேயாசி போன பின்பு ஒன்னும் நடக்கவே இல்லை. अधिकार रखा था, அவனிடத்தில் அதிகாரம் இருந்தது, छड़ी रखा था, தடி இருந்தது, जैसा कहा गया वैसे ही माना था. சொன்னபடியே அவனும் செய்தான். लेकिन बच्चा जिंदा नहीं हुआ. ஆனால் பிள்ளைக்கு உயிர் வரவில்லை. मेरी बातों को थोड़ा ध्यान से सुनिए. காரியங்களை கொஞ்சம் நன்றாக கேளுங்கள். केवल अधिकार काफी नहीं है. ஒருவனே அதிகாரம் நமக்கு போதாது. अभिषेक का आवश्यकता. நமக்கு தேவை அபிஷேகம். मैं पहले उदाहरण में भी यही कहा था. நான் முதலாவது உதாரணத்திலும் இதைத்தான் சொன்னேன். दूसरा उदाहरण में भी यही कहा था. இரண்டாவது உதாரணத்திலும் சொன்னேன். तीसरा उदाहरण में भी यही कहा था. மூன்றாவது உதாரணத்திலும் இதை சொல்கிறேன். अभिषेक एक विशेष कार्य को कर रहा है. அபிஷேகம் விசேஷித்த கிரியைகளை செய்கிறது. इस बात को भूलिए मत. இதை மறந்து போக வேண்டாம். अन्य लोगों के ऊपर के अभिषेक को आप रिकॉग्नाइज कीजिए. ஆகையினாலே ஜனங்கள் மேல் உள்ள அபிஷேகத்தை பகுத்தறியுங்கள். आप भी अपने लिए प्रार्थना कीजिए ताकि मेरे ऊपर का अभिषेक लोग देखने पाए. நீங்கள் உங்களுக்காக ஜெபியுங்கள். ஆண்டவரே, ஜனம் என் மேல் உள்ள அபிஷேகத்தை காணட்டும். ये बात हमारे सेवकों और सेवकाई में रहने वालों को होने की आवश्यकता है. இந்த காரியம் நம்முடைய ஊழியத்தில் இருக்கிறவர்களுக்குள்ளே கண்டிப்பாக வேண்டும். लोग मेरे ऊपर का अधिकार को नहीं परंतु मेरा अभिषेक को देखने पाए, महसूस करने पाए. ஆண்டவரே, என் மேலே உள்ள அதிகாரத்தை அல்ல, என் மேலே உள்ள அபிஷேகத்தை ஜனங்கள் காணட்டும், உணரட்டும். अगर आप सेवकाई में हैं, ஒருவேளை நீங்கள் ஊழியத்தில் இருந்தால், आप किस जगह में हैं उससे कोई मतलब नहीं. நீங்கள் எந்த இடத்துல வைக்கப்பட்டால் அதை குறித்து எனக்கு பரவாயில்லை. आपके अभिषेक को महसूस करना है. ஆனால் நீங்கள் அல்லது ஜனங்கள் உங்கள் மேலே உள்ள அபிஷேகத்தை உணர வேண்டும். मेरे साथियों सहकर्मियों, என்னுடைய உடன் வேலையாட்களே, உடன் मैं ஊழியரே, आपसे कहने के लिए चाहता हूं, நான் இதை விரும்புகிறேன். वो बहुत बड़ा फर्क को लाता है. ஒரு பெரிய வித்தியாசத்தை உண்டு பண்ணக்கூடிய बहुत விஷயம் बड़ा இது. फर्क को लाता है. பெரிய வித்தியாசம் உண்டாகும். मेरे अंदर का अभिषेक लोग देखना है. என்னுள்ள உள்ள அபிஷேகத்தை ஜனங்கள் காணட்டும். लोग मेरे देख के कहना ये अभिषेक पुरुष अभिषेक स्त्री है. என்னை பார்த்து ஜனம் சொல்ல வேண்டும், அபிஷேகிக்கப்பட்ட மகன் மகள் என்று சொல்லி. वो वातावरण में परिवर्तन को लाता है. அது சூழ்நிலையிலே மாற்றத்தை கொண்டு வரும். एक्सेप्टेंस में परिवर्तन को लाता है. அதிலே அக்செப்ட் பண்ணக்கூடிய காரியங்களிலே மாற்றம். आप कोई भी जिम्मेदारी रखे हो, எந்த பொறுப்பில் நீங்கள் இருந்தாலும் சரி, कोई भी काम करते क्यों न हो, எந்த வேலை செய்தாலும் சரி, आपको लोग अनुग्रह प्राप्त करने के लिए अभिषेक बढ़ाना जरूरी है. உங்க உண்மையிலே அந்த அபிஷேகம் தேவை. இன்னும் கிருபையை பெருக பண்ண और लोग उसको पहचानने की जगह में आपको आना है. ஜனங்கள் எல்லாம் அதை அறியக்கூடிய இடத்துல நீங்கள் வர வேண்டும். इन दिनों में परमेश्वर मुझसे ज्यादा इसके ऊपर बोलने के लिए कहता है. இந்த நாட்களிலே தேவன் அதிகமாக இதிலே பிரசங்கிக்க என்னை ஏவுகிறார். मेरे साथी, என்னுடைய உடன் ஊழியரே, मेरे सहकर्मी, என் உடன் வேலையாள், मेरे प्यारे बच्चे, என்னுடைய பிரிய பிள்ளைகளே, अपने अभिषेक को बढ़ाने के लिए कुछ भी करो. அபிஷேகத்தை பெருக்க என்ன
ஜனத்தையும் செய், ताकि लोग तेरे अभिषेक को पहचाने, இது நிமித்தம் ஜனம் உம்மேல் உள்ள அபிஷேகத்தை காணட்டும். तेरे पोजीशन को नहीं, என்னுடைய பதவியை அல்ல, तेरे ऊपर का अभिषेक को लोग ग्रहण करने पाए। உம்மேல் மேல் உள்ள அபிஷேகத்தை ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளட்டும். वही शत्रु के काम को बंद कर सकता है, அதுதான் சத்துருவினுடைய வாயை அடைக்கும். वही काम को आगे बढ़ा सकता है, அதுதான் உங்களை முன்னேறச் செய்யும். वही नवीनीकरण को ला सकता है। அதுதான் புதிதாக்குதலை கொண்டு வரும். यहाँ पर ये बहुत सुंदर एक उदाहरण है। இங்கே ஒரு அருமையான உதாரணம் நமக்கு இருக்கிறது. मैं इसमें बहुत कुछ बोलने के लिए चाहूंगा, நான் இதிலே अनेகம் பேச விரும்புகிறேன். लेकिन मैं यहाँ पर जैसा मैंने कहा बाकी बातों को आपके विचार के लिए छोड़ देने के लिए நான் चाहता हूं। அப்பொழுது சொன்னது போல மற்ற விஷயங்களை உங்கள் தியானத்துக்கு விடுகிறேன். आप इन बातों को मन में रख के अध्ययन कीजिए, நீங்கள் இந்த காரியங்களை மனதில் வைத்து தியானித்து பாருங்கள். परमेश्वर से कहिए தேவனிடத்தில் சொல்லுங்கள். एक बाराक के लिए एक दबोरा है, ஒரு பாராக்குக்கு தெபோராள் हे இருந்தாள். प्रभु किसी के लिए मैं दबोरा बनने पाऊं, ஆண்டவரே யாருக்காவது நான் தெபோராக हे மாறட்டும். प्रभु ये भविष्यद्वक्ताओं के पुत्रों के लिए एक एलिसा है, ஆண்டவரே தீர்க்கதரிசிகளின் புத்திரருக்கு ஒரு எலிசா இருந்தானே, मैं ऐसा होने पाऊं। நான் அப்படியே மாறட்டும். एक सुनमाइट के लिए एक एलिसा है, ஒரு சூனமித்தியாளுக்கு ஒரு எலிசா இருந்தானே, उस प्रकार मैं होने पाऊं। நானும் அப்படியே மாறட்டும். मेरे ऊपर का अभिषेक लोगों के सामने प्रकट होने की जगह में मुझे खड़ा कर, என்னை அந்த இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்தும் ஆண்டவரே. அங்கே இருப்பதினால என் மேல உள்ள அபிஷேகத்தை ஜனங்கள் காணட்டும். चौथी बात, நான்காவது காரியம், मेरे साथ खोलिएगा, என்னோடு திறவுங்கள். निर्गमन। யாத்திராகமம் निर्गमन इस बात को भी हम जानते हैं, 34 अध्याय, 34வது அத்தியாயம், 33 अध्याय, 33வது அதிகாரம், 33 अध्याय निर्गमन उसका 33वां अध्याय। யாத்திராகமம் 33வது அதிகாரம். वहां पहले पद से लेकर अगर आप पढ़ेंगे, அங்கே 1ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் வாசித்தால் वहां पर एक सुंदर बात को आप देख सकते हैं। அங்கே ஒரு அருமையான காரியத்தை நீங்கள் காண முடியும். यहाँ मूसा से परमेश्वर कहता है, இங்கே மோசேயினிடத்தில் ஆண்டவர் சொல்கிறார், तो इन लोगों को उस देश में ले जाओ இவர்களை நீ அந்த தேசத்துக்கு அழைத்துச் செல், जिस देश को मैंने वायदा किया, எந்த தேசத்தை குறித்து நான் வாக்கு பண்ணியிருந்தேனோ और मैं उनके सामने शत्रुओं को भगा दूंगा। அவர்களுக்கு முன்பதாக சத்துருக்களை விரட்டுவேன். तीसरा वचन को पढ़िएगा, வசனம் 3ஐ வாசித்து பாருங்கள். प्रभु कहता है, ஆண்டவர் சொல்கிறார், तुम लोग उस देश को जाओ जिसमें दूध और मधु की धारा बहती है, परंतु तुम हठीले हो, इस कारण मैं तुम्हारे बीच में होके न चलूंगा, ऐसा न हो कि मैं मार्ग में तुम्हारा अंत कर डालूं। நான் ஒரு தூதனை உங்களுக்கு முன்பாக அனுப்பி கானானியரையும் எமோரியரையும் ஏத்தியரையும் பெரிசியரையும் ஏவியரையும் எபூசியரையும் துரத்தி விடுவேன். ஆனாலும் வழியிலே நான் உங்களை நிர்மூலமாகாதபடிக்கு நான் உங்கள் நடுவே செல்ல மாட்டேன், நீங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் என்றார். प्रभु ने सारे प्रबंध को कर लिया, தேவன் எல்லாவற்றையும் ஏற்பாடு செய்து விட்டார். एक दूत को भी देने के लिए कहा, ஒரு தூதனையும் நான் அனுப்புறேன்னு சொல்லிட்டாரு. वहां क्या करने जा रहा उसके बारे में भी कहा, அங்கே நான் என்ன செய்ய போறேன் அதையும் கர்த்தர் சொல்லிட்டாரு. दूध और मधु बहने वाली उस देश को मैं दे दूंगा, दे दिया करके कहा, பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை நான் கொடுத்து விட்டேன்னு சொல்லிட்டார். केवल मैं नहीं जा सकता, ஆனால் நான் வர முடியாது. प्रभु के नाम की स्तुति महिमा होवे, தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. शायद मैं और आप वहां होते तो ठीक है, वायदा तो पूरा हो जा रहा है, ஒருவேளை நீங்களும் நானும் இருந்திருப்போம் சொன்னா எல்லாம் சரிதானே, வாக்கு நிறைவேற போகிறது, पहुंच तो रहे हैं, நாம போய் சேர போறோம், आशीषें रखी गई है, ஆசீர்வாதங்கள் உண்டு, आशीष को तो अपनाने जा रहे हैं, அதெல்லாம் சுதந்திரிக்க போகிறோம், शत्रु तो खत्म हो जा रहा சத்துருக்கள் है, எல்லாம் அழிக்கப்பட போறாங்க. लेकिन ஆனால் प्रभु रहे न रहे क्या, ஆண்டவர் இருந்தா என்ன இல்லாட்டினா என்ன. लेकिन मूसा कह रहा है ஆனால் மோசே சொல்லுகிறான் उसी अध्याय में அதே அதிகாரத்திலே 15वां पद, 15வது வசனத்துல, 15वां पद को देखेंगे, வசனம் 15 பாருங்கள். मूसा ने परमेश्वर से कहा, यदि तू आप न चले तो हमें यहाँ से आगे न ले जा. அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோட கூட செல்லாமல் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும். We need you. हमें आपकी जरूरत है. आपकी उपस्थिति हमारे लिए चाहिए. உம்முடைய பிரசன்னம் எங்களுக்கு தேவை. उसी में अनुग्रह है.
அதில்தான் கிருபை நிறைந்திருக்கிறது. वो अनुग्रह के छाया में ही हम काम कर सकेंगे. அந்த கிருபையின் நிழலுக்குள்ளே தான் நாம் வேலையை சரியாய் செய்ய முடியும். जैसा मैंने सवेरे शुरू में कहा था, நான் இந்த காலை வேளையில ஆரம்பத்திலே சொன்னேன் பாத்தீங்களா, परमेश्वर का अनुग्रह में परिवर्तन नहीं क्योंकि वो भला है. தேவனுடைய கிருபையில எந்த மாற்றமும் இல்லை, ஏனென்றால் அவர் நல்லவர். वायदा को अपना सकते हैं, வாக்குத்தத்தத்தை பிடிக்க முடியும், आशीष को अपना सकते हैं, ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்க முடியும், चीजों को पा सकते हैं, காரியங்களை பொருட்களை பெற முடியும், परमेश्वर की कही हुई सारी बातों को पूरा होते देख सकते हैं. தேவனால் சொல்லப்பட்ட காரியங்கள் நிறைவேற பார்க்க முடியும். लेकिन सारी बातों को ऊपर में अनुग्रह चाहिए. ஆனால் இவைகள் எல்லாவற்றுக்கும் மேலே கிருபை வேண்டும். वो अनुग्रह तू हमारे संग रहने के द्वारा ही उपलब्ध है. அந்த கிருபை ஆண்டவரே நீர் எங்களோடு இருப்பதினாலேயே இருக்கும். क्या भाई आज आपके सामने इस प्रकार की परिस्थिति आएगी, आपका चुनाव कैसा रहेगा? கேளும் சகோதரரே சகோதரிகளே, உங்களுக்கு முன்பதாக இப்படிப்பட்ட ஒரு சாய்ஸ் வைக்கப்படும் பொழுது நீங்கள் தெரிந்து கொள்வது என்ன? एक सुंदर बात को 16वां पद में मूसा कहता है. ஒரு அருமையான காரியத்தை 16வது வசனத்திலேயே மோசே சொல்கிறான் பாருங்கள். ये कैसे जाना जाए कि तेरा अनुग्रह की दृष्टि मुझ पर और अपनी प्रजा पर है? क्या इससे नहीं कि तू हमारे संग संग चले, जिससे मैं और तेरे प्रजा के लोग पृथ्वी भर के सब लोगों से अलग ठहरे. எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்பது எதினால் அறியப்படும்? நீர் எங்களோடு வருவதினால் அல்லவா? இப்படியே பூமியின் மேலுள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நானும் உம்முடைய ஜனங்களும் விசிஷ்டவர்களும் என்று விளங்கும் என்றான். हम कैसा स्पेशल होंगे? நாங்கள் எப்படி விசேஷித்தவர்களாகவும்? परमेश्वर की उपस्थिति और अनुग्रह हमारे ऊपर रहने की वजह से, தேவனுடைய அந்த பிரசன்னம் எங்கள் மத்தியிலே இருப்பதினாலேயே एक स्वर्गदूत इसको नहीं ला सकता. ஒரு தூதன் அதை கொண்டு வர முடியாது. स्वर्गदूत के पास सामर्थ हो सकता है, தூதனிடத்திலே பராக்கிரமம் இருக்கலாம். वो एक ही स्वर्गदूत 1,85,000 लोगों को मारने का ताकत रखता है एक ही रात में. ஒரே இரவிலே ஒரே தூதன் 1,85,000 பேரை மாண்டு அழிக்க முடியும். लेकिन अनुग्रह, ஆனா கிருபையோ, अनुग्रह கிருபையோ केवल ऊपर के ऊपर स्थिति में हो सकता அது மேலே இருந்து தேவனிடத்திலிருந்து மாத்திரமே. वही हमें विशेष रूप में अलग कर देता है. அதுதான் என்னை விசேஷித்தவனாக மாற்றுகிறது. उसी से ही दुनिया में हम जान सकेंगे हम विशेष है. அதிலிருந்து தான் உலகத்திலே நாம் அறியப்படுவோம் நாம் விசேஷித்தவர்கள் என்று சொல்லி. इसी पद को लेके ही तमिल में एक गीत को किसी ने लिखा. இந்த வசனத்தை வைத்தே தமிழிலே ஒருவர் இப்படியாக பாடல் இயற்றினார். अगर तू हमारे संग रहेगा, ஆண்டவரே நீர் எங்களோடு இருப்பீர் என்றால் दुनिया जानेगा हम विशेष हैं. உலகம் அறியும் நாங்கள் விசேஷித்தவர்கள். अगर तू हमारे संग रहेगा, நீர் எங்களோடு இருப்பீர் என்றால், संग चलेगा, எங்களோடு வருவீர் என்றால், तेरा अनुग्रह हमारे लिए सब बातों का सामना करने के लिए काफी रहेगा. உம்முடைய கிருபை எங்களுக்கு எல்லா காரியத்தையும் மேற்கொள்ள போதுமானது. सब परिस्थिति में, எல்லா சூழ்நிலையிலும், सब चुनौतियों का सामना करने, எல்லா சவால்களையும் மேற்கொள்ள, सब गट्टी में, எல்லா தாழ்வுகளிலே, सब क्लेश में, எல்லா உபத்திரவங்களிலே, सब बातों में, எல்லா காரியங்களிலேயும் तू हमारे संग रहेगा. நீர் எங்களோடு இருந்தால் हमारे संग तेरा अनुग्रह रहेगा. எங்களோடு உம்முடைய கிருபை இருக்கும். उस अनुग्रह हमारे लिए काफी है. அந்த கிருபை எங்களுக்கு போதுமானது. We don't want to be replace anything, anybody in your place, Lord. आपके जगह पर हम किसी चीज को या किसी व्यक्ति को पाना नहीं चाहते हैं. प्रभु के नाम की स्तुति महिमा हो. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. मैंने जैसा कहा समय के चलते मैं 4 बातों को थोड़ा सा एक टुकड़ा ही आपको दिखाया. நான் சொன்னது போல 4 விஷயங்களிலே கொஞ்சம் ஒரு பகுதியை மட்டும் உங்களுக்கு காண்பித்தேன். इसको बहुत विशाल करके आप अध्ययन कर सकते हैं. நீங்கள் இது இன்னும் ஆழமாய் தியானிக்க முடியும். इसको ध्यान करने से बहुत बड़ी बातें आपको आत्मिक शिक्षा मिल सकता है. இதை நீங்கள் தியானிக்கிற வேளையில இன்னும் பெரிய பெரிய ஆவிக்குரிய கல்வி உங்களுக்கு கிடைக்கும். आपका दिल केवल एक ही चाह रखेगा. உங்களுடைய உள்ளம் ஒரே ஒரு விருப்பம் முற்றிருக்கும். The anointing of the Lord makes the presence of the Lord real. परमेश्वर का अभिषेक परमेश्वर की उपस्थिति को बिल्कुल सबूत कर देता है. चाहे इस खाता में क्यों न हो, இந்த வளாகமா இருக்கட்டுமே, चाहे आपके परिवार में क्यों न हो, அல்லது உங்கள் குடும்பத்தில் இருக்கட்டுமே, चाहे आपके व्यक्तिगत जीवन में क्यों न हो, ஒரு தனிப்பட்ட வாழ்வா இருக்கட்டுமே, हे प्रभु तेरी उपस्थिति में ही मैं जीने के लिए, रहने के लिए, टिकने के लिए चाहता हूं करके
वो प्यास आपके अंदर बढ़ेगा। ஆண்டவரே உம்முடைய உபஸ்திலேயே நான் தங்கி இருக்க, நான் தாபரித்திருக்கக்கூடிய காரியம் உங்களுக்குள்ளே பெருகும். मैं किसी भी तरीका से तेरी उपस्थिति को खोने के लिए तैयार नहीं। எந்த ஒரு விதத்திலேயாவது அந்த பிரசன்னத்தை இழந்துவிட நான் ஆயத்தமாகவே இல்லை. किसी भी तरीका से तेरी उपस्थिति को खोने के लिए तैयार नहीं। எந்த விதத்திலும் அந்த பிரசன்னத்தை நான் இழந்துவிட ஆயத்தமா இல்லை. कोई भी ताकत तेरी उपस्थिति को मुझसे या हमारे बीच में से अलग करना न दे। எந்த சக்தியும் அந்த பிரசன்னத்தை என்னை விட்டு பிரிக்காதிருக்க செய்யும். और उस अभिषेक मेरे ऊपर रहेगा। அந்த அபிஷேகம் என் மேல இருக்கிற வேளையிலே मैं लोगों के लिए एक अच्छा सलाहकार बन सकता हूं। நான் ஜனங்களுக்கு நல்ல ஆலோசனைக்காரனாய் மாறுவேன். मैं मददगार बन सकता हूं। நான் உதவியாளனாய் மாறுவேன். मैं उनका आफती से छुड़ाने का ताकत रखूंगा। அவருடைய ஆபத்திலிருந்து விடுவிக்கக்கூடிய பலத்தை நான் பெற்றிருப்பேன். तेरी उपस्थिति मुझ में और हमारे साथ लगातार होने के लिए चाहते हैं प्रभु। உம்முடைய பிரசன்னம் என் மேலே எங்கள் மத்தியிலே தொடர்ந்து இருக்கிறதை நாங்கள் விரும்புகிறோம் ஆண்டவரே. आइए हम सब खड़े होकर प्रभु से विनती करेंगे। நாம் எல்லாரும் எழும்பி நின்று ஆண்டவரிடத்தில் விண்ணப்பம் प्रभु इसके செய்வோம். अलावा हम कुछ भी नहीं चाहते हैं। இதை தவிர வேற ஒன்றும் வேண்டாம். इसके अलावा हम कुछ भी नहीं चाहते இதை हैं। தவிர வேற ஒன்றும் எங்கள் விருப்பம் இல்லை. उस भी नहीं चाहते हैं। இவன் ஒன்றுமே வேண்டாம். फादर बर्कमैन ने इस बात को मन में रखते हुए एक गीत को लिखा था। ஃபாதர் பெர்க்மன்ஸ் அவர்கள் இதை மனதில் வைத்து ஒரு பாடலை ஏற்றினார்கள். जो तमिल में इस गीत को जानते हैं हमारे साथ गाइएगा। தமிழ்ல இந்த பாடலை அறிந்தவர்கள் என்னோடு பாடலாமே. हिंदी जानने वाला हमारे साथ इसको मनन कीजिएगा। இந்தி அறிந்தவர்கள் என்னோடு கூட அதை தியானித்து பாருங்கள். राजा तेरा उपस्थिति हमारे लिए काफी है। ராஜாவே உம் பிரசன்னம் எங்களுக்கு போதும். राजा तेरी उपस्थिति मेरे संग रहना काफी है। ராஜா உம் பிரசன்னம் போதும் ஐயா. दुनिया सब हमारे लिए कुछ भी नहीं है। இந்த உலகம் எங்களுக்கு ஒன்றுமே இல்லை. तेरी उपस्थिति உம்முடைய பிரசன்னம் और इसको प्राप्त करने के लिए அதை பெற்றுக்கொள்ள और तेरे निकट आओ। இன்னும் மண்டையில வரட்டும். और तेरे निकट आओ। இன்னும் மண்டையில வரட்டும். और तेरे अभिषेक में मैं लपट जाऊं। இன்னும் உம்முடைய அபிஷேகத்திலே நான் அப்படியே நனைந்து போகட்டும். आंखों को बंद करके उस अभिषेक के इंतजारी में கண்களை மூடி हालेलुया। सबको हृदय में इसे गाएंगे। राजा பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், ஆஹா பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், ஆஹா பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். உலகம் எல்லாம் மாயையா, உலகம் எல்லாம் மாயையா. உம் அன்பொன்றே போதுமையா, உம் அன்பொன்றே போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், ஆஹா பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா.